நுகர்பொருள் வாணிக கிட்டங்கியிலே பணிபுரிந்த திரு முருகன் என்பவர் கடந்த 7ஆம் தேதி அன்று சந்தேகத்திற்கு இடமான முறையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணம் எய்தியிருக்கிறார். அவருடைய அந்த மரணத்திற்கு விஷம் அருந்திதான் காரணம் என்று அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய துணைவியார், அவருடைய கணவர் துன்புறுத்தப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் மருந்து ஊற்றப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று புகார் அளிக்கிறார். ஏனெனில் கடந்த மாதம் 16ஆம் தேதியே அந்த கிட்டங்கியிலே எண்ணற்ற பொருள் களவு போவதாகவும் அதை தட்டி கேட்ட காரணத்திற்காக இவருக்கு மிரட்டல் விடப்பட்டதாகவும் ஏற்கனவே புகார் பல அதிகாரிகள் மீது இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே 7ஆம் தேதி நடந்த இவருடைய மரணத்திற்கும் அந்த மிரட்டலுக்கும் தொடர்பு இருப்பதாகவே சந்தேகம் எழுகிறது. இப்பொழுது தம் மாவட்ட நிர்வாகம் முழுக்க அவருடைய மரணத்தை மூடி மறைப்பதற்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இப்பொழுது அதாவது அவருடைய துணைவியாருடைய கொடுத்த புகாருடைய அடிப்படையில் கூட முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே இப்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை முற்றிலும் தவறானது. எண்ணற்ற காயங்கள் உள்ளும் இருக்கிறது, வெளியும் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இது வெறும் விஷத்தால் மட்டும் அவருடைய மரணம் என்பது முழுக்க மூடி மறைக்கக்கூடிய செயல். எனவே இந்த விசாரணையை ஒரு நடுநிலைமையான முழுக்க இதில் எல்லா விதமான பின்னணிகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதே போல அவருடைய பிரேதத்தை பொறுத்தமட்டிலும் இவர் பாதிக்கப்பட்டவர்களுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது வழக்கு முறையான திருநாட்டு வழக்கு பதிவு செய்கின்ற வரையிலும் பிரேதத்தையும் அவருடைய குடும்பத்தார் பெறுவதாக இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீதி கிடைக்கின்ற வரையிலும் நாங்கள் போராடுவோம். மேலும் இந்த வழக்கை பொறுத்தமட்டிலும் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் 1989 தாழ்த்தப்பட்டவர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இதில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு நட்டேடு கொடுக்க வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு ஒரு நியாயமான ஒரு ஊழலை எதிர்த்து போராடிய ஒரு அதிகாரிக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.